சிந்து வந்து டாக்டர் கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நான் வேணும்னு தான் வந்து டாக்டர் கூட இருக்கணும்னு தான் இவ்வளோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டாக்டரும் வந்து அந்த லேடி டாக்டரும் சரி ஓகே நீங்கள் பாருங்கள், ஆனால் இந்த விஷயம் வந்து சிவாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்றாங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் டாக்டர், நீங்கள் பிரச்சனை உங்களுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறதா சரின்னு சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க. இங்கே சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம டாக்டர் கூடவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பைரவி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஆறுமுகமும் அவங்க அம்மாவும் வராங்க. அதை பார்த்துட்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வரவேற்கிறாங்க. அடுத்து பைரவி வந்து வந்துட்டியா அப்படின்னு, பின்ன நான் வரமாட்டேனா, உன்னை தேடி எப்படி வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் வந்து யோசிச்சுட்ருக்காரு. இங்கே வந்து சரி என்ன விஷயமா வந்திருக்கீங்க, என்ன இப்படி சொல்கிறீங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு நீங்கள் தானே கூப்பிட்டீங்கன்னு அம்மா சொன்னாங்க அப்படின்னோடனே உடனே வந்து அப்படியே வந்து அவங்க அம்மாவை வந்து அவங்க அப்பா பார்க்குறாரு, நம்ம பைரவியோட அப்பா. ஆமாம் ஆமாம் தங்கச்சிக்கிட்ட சொன்னதை நான் மறந்தே போயிட்டேன், என்னென்ன நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னோடனே ஆமாம்மா நான் மறந்துட்டேன், ஆமாம்மா ரொம்ப முக்கியமான விஷயந்தான் அப்படின்றப்ப ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க போடணும் ஆறுமுகத்தை வர சொல்லி அப்படின்னோடனே நானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஆமாம்மா நான் தான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து ஓ அப்படியா சரி மாமா எங்கே இடம் இருக்குது காட்டுங்க, எங்கே காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க காட்டுங்க அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த காட்டாரா, இங்கே தான் போர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க மாமா போர் போடுறதுக்கான தேவை வேலை எல்லாமே நான் பார்த்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரிடா ஆறுமுகம் போர் போடுற வரைக்கும் நீ இங்கேயே தங்கிக்கோ அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா நீ இங்கே தங்க சொல்கிற, டே என்னடா இது, நைட்டு மட்டும் தானே இங்கே இருக்கக்கூடாது, பகலெல்லாம் நீங்கள் தான் இருக்க போகிற, நைட்டும் இங்கேயே தங்கிடலாம் கூட நல்லது தான், ஆனால் இங்கே தங்கக்கூடாது, சரி பரவாயில்ல பகலில் இங்கேயே தங்கிக்கிட்டோம், நைட்டு வேணால் வீட்டுக்கு வந்துடுறா அப்படி சொன்னோன்னே சரிம்மா அப்படின்றாங்க. என்ன மாப்பிள்ள நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கக்கூடாதா நீங்கள் அப்படின்னா சரிங்க மாமா நான் தங்கிக்கிறேன் அப்படி சொன்னோன்னே இங்கே பைரவி பார்க்குறாங்க. எல்லாம் நேரம் தான் அப்படி சொல்லிட்டு பைரவி உள்ளே போகிறாங்க. இங்கே வந்து உள்ளே வாங்க மாப்பிள்ள முதல்ல அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்திருக்காரு தண்ணி கொடு அப்படி சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. இங்கே பைரவி வந்து பார்க்குறாங்க. பைரவி ரூமில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மாப்பிள்ள அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற உள்ளே கூட்டின்னு போகிறாங்க. இங்கே பைரவி வந்து செம டென்ஷனாக அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. எல்லாம் பிளான் போட்டுதுன்னு நீ செய்கிற அப்படின்னா ஐயோ இவன் என்ன இப்படி சொல்கிறா அப்படி சொல்லிட்டு எதுக்காக நீ வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்னோடனே நீ பண்ணுற வேலைலாம் என்ன பண்ணாலும் சரி என் மனசில் இடம் பிடிக்க முடியாது, உன் தொல்லை தாங்க முடியாது தானே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், இங்கேயும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்றாங்க. என்ன பைரவி இப்படிலாம் பேசுகிற, நான் உன்னை பிரிய முடியாமல் நான் ஒன்றும் வரல, மாமா கூப்பிட்டாருந்தான் வந்தேன், மற்றபடி எனக்கும் உன்னை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது பைரவி, இப்போ தானே வந்தேன் நான் வீட்டுக்கு மறுபடியுமா அப்படின்னோடனே என்ன பைரவி நீ தான் என்னை பார்க்கணுன்னு விரும்ப மாட்டேங்கிற, நான் கூட அப்படியே இருக்க முடியுமா, எப்போவுமே உன்னை பார்த்துட்டே இருக்கணும் பைரவி, நீ இல்லாமல் வீடாகவே இல்லை தெரியுமா, நீ எங்கே பார்த்தாலும் இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு, ஓவராக பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நானும் ஓவராக பண்ணுறேன், நான் உண்மையை தான் சொல்கிறேன் பைரவி, சரி சரி நான் வேலையை போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே யோசிக்கிறாங்க பைரவி, இந்த ஆறுமுகத்தை என்ன பண்ணுறது, ஏன் தான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கானோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிந்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, சரி கட்டு போட்டு அமுச்சிடுறாங்க. கட்டு போட்டு அமுச்சிட்டோன்னே சரி பத்திரமா இருங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்ருக்காங்க. சும்மாவே சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. அங்கே வந்து சோகமாக உட்காந்துருக்க சிந்து வந்து பார்க்குறாரு நம்ம வந்து சிவா. என்னாச்சு சிந்து ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு, பசி எடுக்குது சாப்பிடு அப்படின்றாரு. யார் ஊட்டி விடுவா எனக்கு, ஓ அப்படியா கையில் தானே ஃப்ராக்சர் ஆகிருக்கு எப்படி ஊட்டி விட முடியும் அப்படின்றாங்க. நான் எடுத்து சாப்பிடவும் முடியாது அப்படின்றாங்க. சரி ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா அப்படின்னா, ஸ்பூன்லலாம் சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, நான் வேணால் ஸ்பூனில் ஊட்டி விடுறேன், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அப்படின்றாங்க. சரி சரி இப்போ என்ன பண்ணுன்ற, எனக்கு கையில் சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லாமல் சிவாவே வந்து கையில் எடுத்து ஊட்டி விடுறாரு சிந்துவுக்கு. இதையெல்லாம் ஸ்னேகா பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வயிறாக ஏறிது, செம்ம காண்டாயிடுறாங்க. இந்த சிந்துவை நான் இங்கே விடவே மாட்டேன், இங்கே இருக்கிறதால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கா, இவளை இப்போவே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக அங்கே வராங்க. சிந்து வந்து சந்தோஷமாக வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்பா நல்ல நான் டாக்டர் கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்னேகா வந்தோன்னே ஸ்னேகாவை பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து இப்போ எதுக்கு இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இங்கேருந்து முதல்ல கிளம்பி போயிடு, அப்படி போகல நடக்கிறது வேறன்றாங்க. எதுக்காக நான் போகணும் அப்படின்னு, எனக்கு கையில் ஸ்பேக்ஷாக இருக்குது அதான் நான் இங்கே இருக்கேன், இந்த பார் இந்த நாடகத்தெல்லாம் நீ சிவா கிட்ட வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்காத, மரியாதை இங்கேருந்து போயிடு அப்படின்றாங்க. நான் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. என்ன பண்ணணுமா மரியாதை வாடி அப்படி சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்கிறாங்க. கரெக்டாக சிவா வந்து தடுத்து நிறுத்துறாரு. அதை பார்த்துட்டு என்ன சிவா இவ வேணும்னு நாடகம் போட்டுட்ருப்பா, இங்கே இருக்கணுமா, இங்கே பார் என்னன்னாலும் நான் பார்த்து இந்து இங்கே தான் இருப்பா அப்படின்னோடனே அப்படியே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. சிவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா